ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் கடந்த புதன்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு நிறைவடைஞ்சிருக்கு. இந்த மீட்டிங்கோட முக்கியமான முடிவா ரெப்போ ரேட்ல எந்த சேஞ்சஸும் கொண்டு வரல, அது 5.25% அப்படியே கண்டினியூ பண்றோம் அப்படின்னு ரிசர்வ் பேங்க் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஆர்பிஐயோட பாலிசி ஸ்டான்ஸை நியூட்ரலா மெயின்டைன் பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் ஏன் ரொம்ப முக்கியமானதா இருக்கு, ஏன் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு, இதுல இன்னும் எடுக்கப்பட்ட முடிவுகள்லாம் என்னென்ன, இன்ஃப்ளேஷன் ப்ரொஜெக்ஷன் என்னவா இருக்கு, ஜிடிபி ப்ரொஜெக்ஷன் என்னவா இருக்கு அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸையும் தெளிவா பார்க்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு குவார்ட்டர்லயுமே மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் அப்படின்னு ஒண்ணு கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மீட்டிங்ல தான் இந்தியாவோட பொருளாதாரம் எப்படி இருக்கு, இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கு, ஜிடிபி growthக்கான ப்ராசஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கம்ப்ளீட்டா எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வட்டி விகிதத்தை கூட்டணுமா இல்ல குறைக்கணுமா அப்படிங்கிற முடிவுகளும் எடுப்பாங்க. அந்த வகையில இந்த குவார்ட்டருக்கான மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் கடந்த புதன்கிழமை தொடங்கி வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு நிறைவடைஞ்சிருக்கு. இந்த மீட்டிங்ல மொத்தமா 6 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இந்த 6 பேரோட ஒப்பீனியன் கேட்டு மெஜாரிட்டி என்ன ப்ரிஃபர் பண்றாங்களோ அதுதான் நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். ஸோ இந்த மீட்டிங்கை முடிச்சதுக்கு அப்புறமா ஆர்பிஐயோட கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா பத்திரிகையாளர்களை சந்திச்சாரு. அதுல அவர் குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு நம்ம வட்டி விகிதத்தை கூட்டணும் இல்ல குறைக்கணும் அப்படிங்கிற தேவை ஏற்படல. அதனால இந்த குவார்ட்டர்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எந்த மாற்றமும் இல்லாம 5.25% அப்படிங்கறத கண்டினியூ பண்றோம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அடுத்தது பாலிசி ஸ்டான்ஸ். இந்த பாலிசி ஸ்டான்ஸ் என்ன மீன் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்பிஐயோட அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். இதை நியூட்ரல் அப்படின்னு வச்சுக்கிறதுனால தேவைப்பட்டா அடுத்த குவார்ட்டர்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கூட்டவோ இல்ல குறைக்கவோ செய்வோம், என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நியூட்ரல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஓகே, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் கம்மி பண்ணல, நியூட்ரலா தான் பாலிசி ஸ்டான்ஸும் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது இதுல முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் டேட்டா அண்ட் ஜிடிபி டேட்டா, இது ரெண்டும் தான். இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 2026-27 நிதியாண்டுக்கான இன்ஃப்ளேஷனை எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நிதியாண்டோட முதல் குவார்ட்டர்ல 4% இன்ஃப்ளேஷன் இருக்கும் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. செகண்ட் குவார்ட்டர்ல 4.2% இருக்கும் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஸோ இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவங்க அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது ஜிடிபி growth. ஸோ ஜிடிபியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் குவார்ட்டர்ல 6.9% இருக்கும் அப்படின்னும், அதுக்கு அடுத்த குவார்ட்டர்ல 7% ஜிடிபி growth அட்டைன் பண்ணுவோம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த 7% அப்படிங்கிறது உண்மையிலே பெரிய நம்பர் தான், பட் அதை ரீச் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்ல இருந்து வந்த முக்கியமான அவுட்கம்ஸா இருக்கு. ஒட்டுமொத்தத்தில் இந்த குவார்ட்டர்ல நமக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டும் பண்ணல அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. சரி, இதோட இம்பாக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே ஆர்பிஐ ரெப்போ ரேட்டை கட் பண்ணும் பட்சத்தில் நம்ம வாங்குற பர்சனல் லோன்ஸ், ஹோம் லோன் மாதிரியான கடன்களுக்கு வட்டி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த குவார்ட்டர்ல அந்த மாதிரி எதுவும் கட் பண்ணல அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்கு எந்த சேஞ்சஸும் இருக்காது. நீங்க இதுக்கு முன்னாடி என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்ல அதெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கீங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் முதலீட்டாளராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் வட்டி விகிதத்துல எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன இன்ட்ரெஸ்ட் ரேஞ்சில் இருக்கோ பேங்க்ஸ் அதே தான் ஃபாலோ பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ எதுக்கு இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் நம்ம எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தது, ஏன் எல்லாருமே இதை ரொம்ப எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, இந்தியாவை சுற்றி பல முக்கியமான விஷயங்கள் இப்போ நடந்துட்டு இருக்கிறத பார்க்குறோம். குறிப்பாக இந்தியாவோட பட்ஜெட் சில நாட்களுக்கு முன்னாடி தான் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதோட இம்பாக்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு ட்ரேட் டீல் அக்ரிமெண்ட் ஒன்று சைன் ஆயிருக்கு. ஸோ இதனால மார்க்கெட்லையும் சரி இல்லை இந்தியாவுக்குள்ள பிஸ்னஸ்லையும் சரி ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. ஒரு பக்கம் தங்கம் வெள்ளி ரெண்டுத்தினுடைய விலையும் ரொம்ப ஜாஸ்தியாக உயர்ந்துட்டு இருக்கு, ரொம்ப வலட்டைலாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு ருப்பியோட வேல்யூ ஸ்ட்ரென்தன் ஆகுமா அப்படின்னு பல்வேறு வகையில் பல்வேறு கேள்விகள் இருந்துட்டு இருந்தது. அந்த சூழ்நிலையில் ரிசர்வ் பேங்க் எடுக்க போகிற முடிவு என்னவா இருக்கும்? ஒருவேளை அவங்க இன்னும் வட்டியை குறைக்கிறாங்க அப்படின்னா முதலீட்டாளர்கள் எல்லாமே வங்கி சார்ந்த இந்த பாண்ட் முதலீடுகளை மாற்றிட்டு வேற ஒரு அசட் கிளாஸ்க்கு மூவ் ஆங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் இந்த தடவை அந்த மாதிரி எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணலை அப்படிங்கிறது தான் ஆர்பிஐ அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த தடவை எந்த சேஞ்சஸும் பண்ணலை. இதுக்கு முன்னாடி காலகட்டங்களில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடந்த 2025 பிப்ரவரியில் ஆர்பிஐ ரெப்போ ரேட் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டைமில் ஒரு 0.25% கட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ஏப்ரலில் ஒரு 0.25% கட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து ஜூன் மாதம் மொத்தமாக 50 பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும், அதாவது 0.5% கட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா டிசம்பர் மாதத்துலேயும் ஒரு 0.25% கட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக நீங்கள் பிப்ரவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2025ல் 4 முறை ரேட் கட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 125 பேஸ் பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. நீங்கள் அது பர்சன்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 1.25% வரைக்கும் கம்மி பண்ணி 5.25% அப்படின்னு ரெப்போ ரேட் இருந்தது. ஸோ இந்த குவார்ட்டரில் அதில் எந்த மாற்றமும் பண்ணாததுனால இப்பயும் 5.25% அப்படின்னே கண்டினியூ ஆகுது. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.